தாய் வீடு ஏப்ரல் மாத இதழ் 2024. பொருணை முதல் நயாகரா வரை. எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங். குரல் வடிவம் கு. பிரபு. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருவதை அங்கீகரிக்கும் வகையில் தமிழக அரசின் உயரிய உ.வே.சா விருது பெற்ற நெல்லையின் அடையாளமாக திகழும் எழுத்தாளர் தோழர் நாரும்பூநாதன் அவர்களின் பொருணை முதல் நயாகரா வரை என்ற அற்புதமான பயண கட்டுரை நூல் அண்மையில் வெளிவந்தது பலராலும் பேசப்பட்டு வருகின்றது. கனவில் உதிரும் பூ, மரத்துப்போன சொற்கள் உள்ளிட்ட 4 சிறுகதை தொகுப்புகளும், தட்டச்சு கால கனவுகள் என்ற குறு நாவலும், திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள், யானை சொப்பனம் உள்ளிட்ட 10 கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்ட எழுத்தாளர் தோழர் நாரும்பூநாதன் அவர்களின் பொருணை முதல் நயாகரா வரை என்ற இந்நூல் நெல்லை ஆவாரம்பூ பதிப்பகத்தால் வண்ணமயமான புகைப்படங்களை உள்ளடக்கி மிக நேர்த்தியாக வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஏற்கனவே சென்று வந்த அனுபவத்தை இந்நூலாசிரியர் கொண்டிருந்த போதும், தனது மகன் மருமகள் வாழ்ந்து வரும் கனடா நாட்டிற்கு சென்று வந்த அனுபவத்தை எழுத்து வாயிலாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள முன்வந்துள்ளமை வரவேற்கத்தக்கதாகும். நூலாசிரியர் குறிப்பிடுவதை போன்று பயண அனுபவங்களை எழுதுவது என்பது தமிழ் இலக்கியத்தில் புதிதல்ல என்றபோதும், இவர் அனுபவித்து எழுதியுள்ள பயண கட்டுரைகளை வாசிக்கும் போது நாமும் அவருடனேயே பயணிப்பதை போன்ற ஓர் உணர்வு ஏற்படுவதை உணர முடிகின்றது. ஒரு கலை சிற்பி பார்த்து பார்த்து கல்லிலே கலை வடிவத்தை செதுக்குவதை போன்று தோழர் நாரும்பூநாதன் அவர்கள் தனது துணைவியார் திருமதி உஷா சகிதம் கனடா சென்று வந்த பயணத்தை தனக்கே உரிய பாணியில் தொய்வில்லாமல் சுவாரஸ்யம் குறையாமல் வடிவமைத்துள்ளார். பல வருடங்களுக்கு முன்னர் ஆனந்த விகடனிலே மணியன் அவர்கள் எழுதி வந்த பயண கட்டுரைகளை நினைவுபடுத்தும் வகையில் இவரது பயண அனுபவ கட்டுரைகள் உயரிய தரத்துடன் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பொருணை முதல் நயாகரா வரை என்ற இந்நூலில் 23 தலைப்புகளில் கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. 23 கட்டுரைகளும் தொடர்ச்சியாக இருந்த போதும் அவைகளை 2 பகுதிகளாக பகுத்து பார்க்கக்கூடியதாக இருப்பதையும் காண முடிகின்றது. நூலாசிரியர் தேடி தேடி பார்த்து ரசித்த இடங்களை ஒரு பகுதியாகவும், அவர் சந்தித்து உரையாடிய பலதரப்பட்ட ஆளுமைகளை மற்றும் ஒரு பகுதியாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எழுத்தாளர்களுக்கே உரிய கூர்மையான பார்வையுடன் கனிவான மனதுடனும் ஒவ்வொன்றையும் அவதானித்திருப்பதை அவரது எழுத்துக்கள் வெளிப்படுத்த தவறவில்லை. சென்னை சர்வதேச விமான நிலையத்திலே இருந்து பயணத்தை தொடங்கிய நாள் முதல் கனடாவின் டொரண்டோ விமான நிலையத்திலே இருந்து தாயகம் திரும்பும் நேரம் வரைதான் கண்டும் கேட்டும் அனுபவித்த பல்வேறு சம்பவங்களை உரையாடல்கள் வழியாகவும் கட்டுரை வடிவிலும் இலகு தமிழ் நடையிலே தந்திருப்பது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து அதனை வாசிப்போரும் புரிந்து கொள்ளும் வகையிலே அவர் பகிர்ந்து கொள்ளும் பாங்கு பாராட்டுதலுக்குரியதாகும். சென்னை விமான நிலைய காஃபி விலை நூலாசிரியரை அச்சப்பட வைத்த போதும் அதன் பின்னர் ஒவ்வொரு விமான நிலைய சூழலையும் அவர் ரசித்து பார்த்ததாக குறிப்பிடுகின்றார். குறிப்பாக பிராங்க்போர்ட் விமான நிலையத்தில் சிறிய ஒரு இசைக்குழுவினரின் ரம்மியமான இசையை கேட்டு மிகவும் மகிழ்ந்ததாக குறிப்பிடுகின்றார். பொதுவாக மேலை நாடுகளில் இவ்வாறு பொது இடங்களில் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடப்பது வழக்கமான ஒன்றென குறிப்பிடுகின்றது. டொரண்டோ விமான நிலையத்தை அடைந்தபோது மகன் மருமகள் மலர் தந்து வரவேற்க மறுபுறம் செல்லுன்ற குளிர்காற்று தங்களை தொட்டு அரவணைத்து வரவேற்றதாக கூறும் தோழர் நாரும்பூநாதன், மகனின் வீட்டிற்கு வாகனம் செல்லும் வழியில் பிரமாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களை கண்டு பிரமிப்பு அடைந்ததாக கூறுகின்றார். கனடா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் 100 அடுக்குகள் கொண்ட மிக உயர்ந்த கட்டடங்கள் இருப்பது மிகவும் சாதாரண விடயமாக பார்க்கப்படுகின்றது. அது அந்த நாடுகளின் வளர்ச்சியின் ஓர் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. நூலாசிரியரின் கவனத்தை ஈர்த்ததும் அவர் நம்முடன் பகிர்ந்து கொள்ள விரும்பியதுமான பல விடயங்களில் அங்கு வண்ணமயமாக்க பார்த்து விரிந்து காணப்படும் பூங்காக்கள் மிக முக்கியமான ஒன்றாக தெரிகின்றது. ஜப்பான், கனடா இரு நாடுகளும் இணைந்து உருவாக்கிய கரியா பார்க்கின் அழகினை, அதன் பெருமைகளை அவர் அனுபவித்து கூறும் விதம் நாமும் கண்டு களித்தது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது. உயர்ந்த மரங்கள், வண்ண மலர்கள், நகர்ந்து செல்லும் ஆமைகள், ஓடியாடும் கருப்பு அணில்கள், ஏரிக்கரையோரம் நீந்தும் வாத்து என பலவற்றையும் நம் கண்முன்னே நூலாசிரியர் நிறுத்துகின்றார். பார்த்தோம் ரசித்தோம் என்றில்லாமல் அதன் வரலாற்று பின்னணிகளையும் கூறுவது மிகச் சிறப்பான விடயமாகும்.
இரண்டாம் உலகப் போருக்கு பின் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட இந்த கரியா பூங்கா அங்குள்ளவர்களின் நடைப்பயிற்சிக்கான இடமாகவும் இருப்பதாக கூறுகின்றார். நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள டெரா கிரீன் ஹவுஸ் பூந்தோட்டம் மிசிசாகா நகரிலே பிரசித்தி பெற்ற ஒன்றென கூறும் நூலாசிரியர், அது திறந்த வெளியாகவும் கண்ணாடி கட்டிடங்கள், செயற்கை நீரூற்றுக்கள், பழமையான கட் சிற்பங்கள், மரச் சிற்பங்கள், நூற்றுக்கணக்கான பூச்செடிகள் உள்ளடக்கிய மனதை கொள்ளை கொள்ளும் வகையிலே இருப்பதாகவும் கூறுகின்றார். பூங்கா அருகிலே அமைந்துள்ள கிரீன் டவர் அணைக்கட்டு என அனைத்தையும் பார்க்கும்போது கனவுலகில் மிதப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டதாக வியந்து பாராட்டுவதை காண முடிகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் எழில் கொஞ்சும் இந்த இடங்கள் அவர்களின் பல்வேறு அழுத்தங்களையும் குறைக்கும் இடமாகவும் திகழ்கின்றது. எழுத்தாளர் கூறுவதைப் போன்று தங்களின் அன்றாடங்களிலே இருந்து தப்பிக்க உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களும் முயற்சிப்பதன் ஓர் அம்சமாகவே இவை பார்க்கப்படுகின்றன. டொரண்டோ லோவர்டான் நதிக்கரையிலே அமைந்துள்ள ரிவர்டேல் பூங்கா அங்கு பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்குகின்றது. இப்பூங்காவில் வண்ண மலர்கள் மட்டுமல்லாமல் விளையாட்டு மைதானங்கள், குளங்கள் என பலதையும் காணக்கூடியதாக இருப்பதாக நூலாசிரியர் கூறுகின்றார். இதே போன்று லேக் ஃப்ரண்ட் ப்ரோமனேட் பூங்காவும் மிகவும் பிரபல்யமானதாக கூறப்படுகின்றது. இது ஒரு ஏரிக்கரை பூங்கா என்பதால் சீகல் பறவைகளின் கீச் ஒலிகளை கேட்டவாறு நடைப்பயிற்சி போகலாம் என நூலாசிரியர் மிகவும் களிப்புடன் கூறுகின்றார். இங்கே மேப்பிள் இலைகள் பச்சை, மஞ்சள், பொன்னிறம் என நிறம் மாறுவது பேரழகு என வியந்து கூறுவதையும், இறுதியிலே இலைகள் உதிர்ந்த வேளையிலே அவைகள் மீது பாதம் பட நடப்பது தனியொரு சுகம் எனவும் தோழர் நாரம்பூநாதன் குறிப்பிடுகின்றார். மேலும் சற்று தூரத்திலேயுள்ள குரூஸ் ஐலண்ட் பூங்காவிலே சீகல் பறவைகள் புல்வெளியில் மேய்வதும் அன்னப்பறவைகள் ஏரியில் நீந்துவதும் கண்கொள்ளா காட்சி என்கின்றார். இதே போன்று மோனா பூங்கா, அதனையொட்டிய காடுகள் என பலவற்றையும் தனக்கே உரிய வகையிலே சொல் அலங்காரத்துடன் நூலாசிரியர் பதிவிட்டுள்ளமை மேப்பிள் இலைகளைப் போல இதயத்தை சொட்டுச் செல்லுகின்றது. பல்வேறு பூங்காக்களை அடுத்து நூலாசிரியரை ஈர்த்த இடங்களாக பிரமாண்டமான வணிக வளாகங்கள், வணிக காட்சியகங்கள், ஏரிகள் இடம்பெற்றிருப்பதை காண முடிகின்றது. இந்தியாவிலும் அறிமுகமாகியுள்ள ஐக்கியா வீட்டு தளபாட ஷோரூம் பல லட்சம் சதுர அடிகள் கொண்டு மிக பிரமாண்டமாக இருப்பதை கூறும் நூலாசிரியர், மனிதர்கள் தவிர வீட்டிற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார். ஆச்சரியமூட்டும் டொரண்டோவின் நேத்தன் பிலிப்ஸ் சதுக்கம் அனைத்து விதமான சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து அனுபவிக்கக்கூடியதாக பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்து வருடந்தோறும் 15 லட்சத்துக்கும் மேல் மக்கள் வந்து போகும் இடமாகவும் இருப்பதை காண முடிகின்றது. வணிக வளாகத்திற்கு மத்தியில் சத்யநாராயணன் கோவில், அதைத் தொடர்ந்து இன்னும் சில இடங்களில் முருகன் கோவில், சிவன் கோவில் இருப்பதை கட்டுரைகளை வாசிக்கும் போது அறிய முடிகின்றது. கனடாவில் இலங்கை தமிழ் மக்கள் அதிகம் இருப்பதனால் தமிழிலே அர்ச்சனை நடைபெறுவதாகவும் தமிழ் பாடல்கள் ஆங்காங்கே ஒலிப்பதாகவும் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். உலக அருங்காட்சிகளின் உயர்வான ஒன்றாக கருதப்படும் நயாகரா நீர்வீழ்ச்சியை கண்டு ரசித்த அனுபவத்தை நூலாசிரியர் கூறும்போது நாமும் அவருடன் இணைந்து ரசித்த உணர்வு ஏற்படுகின்றது. படகு மூலம் அதன் அருகில் சென்றும் பக்கவாட்டில் நடந்து சென்றும் அதன் அழகினை, நீர் சிதறல்களை கண்டுகளித்த உணர்வை தோழர் நாரம்பூநாதன் அவர்கள் உணர்வு பூர்வமாக வெளியிட்டிருப்பதை நூலில் காணலாம். கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கின்ற நீர்நிலையாக நயாகரா நீர்வீழ்ச்சி திகழ்கின்றது. கனடா அல்லது அமெரிக்கா செல்பவர்கள் கண்கொள்ளா நயாகரா வீழ்ச்சியை பார்க்காமல் நாடு திரும்ப மாட்டார்கள் என்று கூறும் அளவிற்கு வருடந்தோறும் 1 கோடிக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதாகவும் கூறப்படுகின்றது. தோழர் நாரம்பூநாதன் அவர்களின் கனடா பயணத்தில் அவர் சந்தித்த எழுத்தாளர்கள், இலக்கிய ஆளுமைகள், பால்யகால நண்பர்கள் என பலரையும் தனது நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளமை அவரது மனித உறவுகளின் அவசியத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. கனடாவில் அரசியல், இலக்கியம், கலை, கலாச்சாரம் என சமூகம் சார்ந்த பல்வேறு அம்சங்களை வளர்த்தெடுக்கும் வகையில் சமூக உணர்வுடன் எழுத்து பணியினை மிக மேலான வகையிலே தாய் வீடு என்ற இதழின் வாயிலாக திறம்பட நடத்தி வரும் ஆசிரியர் தோழர் திலீப் குமார் அவர்களை கண்டு கதைத்து உரையாட கிடைத்தமை பெருமை தரும் சந்திப்பாக நூலில் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் இலங்கை எழுத்தாளர் திரு பால சிவகடாட்சம் அவர்களின் அழைப்பின் பேரில் அவர் எழுதிய தமிழர் மருத்துவம் ஒரு வரலாற்று பார்வை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டமை, பிரபல எழுத்தாளர் திரு முத்துலிங்கம் அவர்களை அவரின் இல்லத்திலே சந்தித்து உரையாட கிடைத்தமை, மற்றுமொரு இலங்கை எழுத்தாளர் திரு அருண்மொழிவர்மன் அவர்களின் தாயக கனவுகள் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டமை என பல அரிய நிகழ்வுகளை இலக்கிய உணர்வுடனும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் சிறப்பை நூலில் காண முடிகின்றது. எழுத்தாளர்களின் சந்திப்புகளுக்கு மத்தியில் தனது பால்யகால கோவில்பட்டி பள்ளி தோழர்களான மனோகர், அன்பழகன் ஆகியோர்களை சந்தித்து பெரும் மகிழ்ச்சியையும் தனது நூலிலே பதிவிட தவறவில்லை. இவ்வாறான நிகழ்வுகளுடன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கை மலையக மண்ணின் இலக்கிய அடையாளமாக திகழும் மறைந்த பிரபல எழுத்தாளர் சாகித்ய ரத்னா திரு தெளிவத்தை ஜோசப் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தோழர் நாரம்பூநாதன் அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய சிறப்புரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். 2014 அளவில் தமிழக நண்பர்கள் சகிதம் திரு தெளிவத்தை ஜோசப் அவர்களை இலங்கையிலே நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வையும் நினைவு கூர்ந்தமை நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எழுத்தாளர் தோழர் நாரம்பூநாதன் கனடா பயணத்தில் கண்டும் கேட்டும் அனுபவித்த பல்வேறு சம்பவங்களை பொருணை முதல் நயாகரா வரை நூலில் இலகு தமிழில் நிறையவே கூறியுள்ளார். அவற்றை நாம் வாசிப்பினூடாக அறிந்து கொள்ளலாம் என்ற போதும் நம் நாட்டிலே காணப்படாத மாறுபட்ட பல அம்சங்கள் கனடாவில் காண முடிந்ததை எழுத்தின் மூலம் நம்முடன் பகிர்ந்து கொள்வதையும் காணலாம். பெரும்பாலான கனேடியர்கள் செல்ல பிராணிகளாக நாய்களை வளர்ப்பதுடன் நடைபயிற்சியின் போது அவற்றையும் அழைத்துச் செல்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளார்களாம். பூங்கா உட்பட எந்த ஒரு இடத்திலும் நம்மை இந்தியாவில் அதிகம் தொல்லைப்படுத்தும் எறும்பு, நுளம்பு, ஈ போன்றவற்றை அங்கு காண முடியவில்லை என்கின்றார். பாதசாரிகளுக்கென்றே அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை, எந்த சூழ்நிலையிலும் தடைப்படாத மின்சாரம், எப்போதும் எல்லா இடங்களிலும் குழாய்களில் கிடைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வீடுகளில் உள்ளேயும் வெளியேயும் பூச்செடிகள் வளர்க்கும் மனநிலை, தனி வீடுகளை சுற்றி சுற்றுச்சுவர் இல்லாத நிலை, குளிர் காரணமாக வீடுகளில் ஜன்னல்கள் அதிகம் இல்லாமை, இருபாலாரும் சர்வசாதாரணமாக புகைப்பிடிக்கும் பழக்கம், மிக அரிதாக காணப்படும் இருசக்கர மோட்டார் வாகனங்கள், நகரின் மைய பகுதியிலும் சிறிய ரயில் வண்டிகள் செல்லும் அழகு, ஹார்ன் ஒலி எழுப்பாத வாகனங்கள், பெருவீதிகளிலும் இசைக்கருவிகளை இசைக்கும் கலைஞர்கள் என நம்மை வியக்க வைக்கும் ஏராளமான விடயங்களை நூலாசிரியர் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதை காணலாம். காற்று மாசு போன்று ஒலி மாசு குறைந்த கனடாவிலே வாழும் இடம் மிக அமைதியாக இருப்பதை கூறும் நூலாசிரியர், நமது சுவாசமே நமக்கு தெரியும் அளவிற்கு அமைதியான சூழ்நிலை நிலவுவதாக குறிப்பிடுகின்றார். கூச்சல் கூப்பாடு இல்லை. இதனை வேறு விதமாக பார்க்கும் நூலாசிரியரின் மகன் திரு திலக், மன அழுத்தம் பரபரப்பு எதுவுமின்றி அமைதியாய் வாழ்க்கையை ரசித்து வாழ்கின்றார்கள் கனேடியர் என்கின்றார். முதுமை ஒரு சுமையல்ல என்ற கோட்பாட்டின் வழியிலே வாழும் கனேடிய மக்களின் பணி ஓய்வு என்று இல்லாமல் பல்வேறு தளங்களில் பணிபுரிவதாக கூறும் நூலாசிரியர், அம்மக்கள் அனைவருமே வார இறுதி நாட்களில் சுற்றுலா சென்று மன இறுக்கத்தை தளர்த்தி கொள்வதாகவும் சகயமாக காணப்படுகிறது என்கின்றார். அங்கு சரவணபவன் போன்ற இந்திய உணவகங்கள் இருப்பதாகவும் கூறுகின்றார். கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கண்டு இந்திய மக்கள் அதிர்ந்து போயிருக்கும் நிலையில் கனடாவில் மட்டுப்படுத்தப்பட்ட வகையிலே கஞ்சா விற்பனை இருக்கிறது என்ற அதிர்ச்சி தரும் தகவல்களையும் அறிய முடிகின்றது. சனநாயகம் அங்கே வளர்ந்து வருவதாகவும் சிறிய அளவிலான போராட்டங்களும் முக்கியத்துவம் பெறுவதாகவும் தொழில் பயிற்சி பெற்றவர்கள் மிக அதிகம் ஊதியம் பெறுவதாகவும் திறந்த வெளிகளில் ஒலி மாசின்றி மனித குரல்கள் மட்டுமே கேட்பதாகவும் ஏராளமான நூலாசிரியர் அவதானித்த விடயங்கள் நயம்பட நூலில் பரவலாக இடம்பெற்றுள்ளதை காணலாம். தாயகம் திரும்பும் இறுதி நாளில் பனிப்பொழிவை பார்த்து அனுபவிக்க முடிந்தமை தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் கூறியுள்ளார். எழுத்தாளர் தோழர் நாரம்பூநாதன் அவர்களின் கனடா பயணத்திலே அனைத்து இடங்களிலும் பெரும்பாலும் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழ் மக்கள், குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளை சேர்ந்தவர்களே அதிக அளவிலே இருப்பதாக கூறுகின்றார். அதனாலே அங்கே அழகு தமிழ் கேட்க முடிந்ததை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளும் நூலாசிரியர், தான் தேடிய போதும் தேடி வந்து யாரும் தன்னுடன் கதைக்கவில்லை. அது ஏன் என ஆதங்கத்துடன் பதிவிட்டு தனது கேள்விகளுக்கான விடையை கனடாவாழ் தமிழ் மக்களிடமே விட்டு வைக்கின்றேன் என கூறியிருப்பது கவலையுடன் கவனம் கொள்ள வேண்டிய விடயமாகும்.
தோழர் நாரும்பூநாதன் அவர்களின் கனடா பயணத்தில் அவர் கண்டுணர்ந்த ஏராளமான தகவல்கள், விடயங்கள், சமூக செயற்பாடுகள் பொருணை முதல் நயாகரா வரை நூலில் கொட்டி கிடக்கின்றன. அவரது நூல்கள் அனைத்துமே படிப்போருக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருவன. அதன் காரணமாகவே இவரது சில நூல்கள் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லையிலே சில தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் பாட நூல்களாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பயண நூல்கள் வரிசையிலே முக்கியத்துவம் பெறக்கூடிய பொருணை முதல் நயாகரா வரை நூலினை வாய்ப்புள்ளவர்கள் படித்து பயன்பெற வேண்டும். நன்றி.